அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி அப்ஜெக்டிவ் ஆஃப் நவ்யா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நவ்யா ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அடலசன்ட் கேர்ள்ஸ் 14 to 18 இருக்கக்கூடிய அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒகேஷனல் ட்ரைனிங்கை வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நவ்யா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி, அதுக்கு வந்து திரிபுவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ திரிபுவன் யார் அப்படின்னா, இந்த அமுல் கோஆபரேட்டிவோட ஏர்லியஸ்ட் ஃபவுண்டராக இருந்தவர் தான் இந்த திரிபுவன் காசிபாய் பட்டேல் அப்படிங்கிறவர். ஸோ அவர் பேரில் தான் இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. எங்கே அப்படின்னா குஜராத்தில் எங்கே அப்படின்னா ஆனந்த் அப்படிங்கிற இந்த பிளேஸில். சரியா? அடுத்து, இந்தியாஸ் ரேங்க் இன் கினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கினி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு பேங்க் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியாவோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 25.7. மாடரேட் இன்இக்வாலிட்டியில் நம்ம இருக்கும். அதாவது ஜினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டியை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ அதில் நம்ம இந்தியா மாடரேட் இன்இக்வாலிட்டியில் இருக்கும். இந்தியா வந்து சைனா அண்ட் தென் அமெரிக்காவோட பெட்டர் பெர்ஃபார்மராக இந்த இண்டெக்ஸில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா 4th பொசிஷனில் நம்ம இருக்கோம். 4th மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா அண்ட் பெலாரஸ். சரியா? ரைட். அடுத்தது, இதுக்கு ஆன்சர் என்னன்னா 4. அடுத்தது, த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறது போன வருஷம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ ரீசெண்டாக அதை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து 15,000 வந்து அப் டு 15,000 வந்து அவங்களுக்கு வந்து இன்சென்டிவாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு ஒரு 7.5K, அடுத்து 1 இயர்க்கு அப்புறமா ஒரு 7.5K அந்த பேசிஸில். அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப் டு 3K வரைக்கும் இன்சென்டிவ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை வந்து 10,000 ரூபாய்க்கு ஒருத்தரை வந்து வேலையில் அமர்த்துறாங்க அப்படின்னா அந்த அந்த கம்பெனிக்கு வந்து 1,000 ரூபாய் இன்சென்டிவ் வரும். இதுவே 10K to 20K அப்படின்னா 2,000 ரூபாய். 20Kலேருந்து 1 லேக் வரைக்கும்னா 3,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. சரியா? இதுதான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வருது. சரியா? லாஸ்டா, இந்தியாஸ் யூபிஐ இஸ் அக்செப்டட் இன் ஹவு மெனி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட யூபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூட்டானுக்கு அடுத்தது ஃப்ரான்ஸ்க்கு அடுத்தது மால்தீவ்ஸ்க்கு அடுத்தது நேபாளுக்கு அடுத்தது சிங்கப்பூருக்கு அடுத்தது ஸ்ரீலங்காக்கு அடுத்து யூஏஇக்கு அடுத்து லேட்டஸ்டா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ கரீபியன் ரீஜனில் இந்த கண்ட்ரியும் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி 8 கண்ட்ரிஸ். சரியா? ஸோ 8 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.